டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறப்பங்க இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உட்கார்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணில் பட்டது அந்த மேலே சுவரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் வால்பேப்பரோன்னு நினச்சேன். பட் வந்து இது ஆர்ட் ஒர்க்கு தான். நாங்கள் பெயிண்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. பெயிண்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு இதில் நிறைய இது பிடிச்சிருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் சில இடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். இது வந்து நியூஸ் பேப்பர் மாதிரியே ஒரு ஒட்டியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இது அதை கேட்கல, நான் ஏதாவது தொட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த கேட்டேன் இது என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்டேன். வால்பேப்பர் என்ன இல்லை பெயிண்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. இதில் டிசைன் வந்து மற்ற இடங்களை விடங்க, நான் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். மற்ற இடங்களை விட இந்த இடம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது இது வந்து ஒரு கணவனுக்கு மனைவி உணவு பரிமாறுறது, இந்த வயல்வெளியில் வேலை பார்த்துட்டு அவங்க ரெஸ்ட் டயத்தில் சாப்பிட்றது, அடுத்தது இங்கே அம்மி அரைக்கிறது. அம்மி அரைக்கும்போது அவங்க பாப்பா வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு அம்மாவை, இது வந்து திருகையில் மாவு அரைக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள அந்த முறைகள் வாழ்க்கை முறை. இது வந்து இட்லி பானை பித்தளையில் தாங்க இருக்கும். அதை தட்டுவில் வந்து ஈயம் பூசியிருப்பாங்க, அப்புறம் துணி போட்டு வருவாங்க. இது வந்து உரிங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வெண்ணெய் கடையிறது ரொம்ப, அந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு அழகாக அப்படி ஒரு அருமையாக வச்சுருந்தேன். இந்த பானையை அடுக்கடுக்க அடிக்கிங்க, இந்த கயிறு போட்டு தொங்க விட்ருவாங்கங்க. அது வந்து உரின்னு சொல்லுவாங்க. இதுதான் உரியில் பானை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன எலி பூனை இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்ப பொருள்களை வந்து அந்த மாதிரி உரியில் தொங்க விடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.